இப்போ தியேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்க ஒரு தமிழ் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமான ரைட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாமா? இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரினா நம்ம நட்டி ஒரு ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. அண்ட் அந்த ஸ்டேஷனுக்கு நம்ம அருண் பாண்டியன் சார் வந்து தன்னோட பையனை காணும் கண்டுபிடிச்சிட்டாங்க சொல்லி ஒரு கேஸோட வராரு. கேட்கவே ரொம்ப சீரியஸாக இருக்கல. ஆனால் அந்த ஸ்டேஷனுக்கு வந்து யாருமே இந்த கேஸை அந்த அளவுக்கு சீரியஸாக எடுக்காம நம்ம அருண் பாண்டியன் சாரை மட்டும் தட்டிகிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும் தன்னோட பையனுக்காண்டி இன்னொரு நாள் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்காண்டி வராரு. அப்படி வரும்போது அந்த ஸ்டேஷனில் திருட்டு போன மேக் லேப்டாப்னு இருக்குது. அந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு நபர் பேசுகிறாரு. என்னன்னா, உங்கள் ஸ்டேஷனில் பாம் வச்சு ஹைஜாக் பண்ணியிருக்கேன், யாராவது இந்த ஸ்டேஷனுக்கு வெளியே போனீங்கன்னா அந்த பாம்பு வெடிச்சிடும் சொல்ல. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு சொல்கிற படம் தான் ரைட். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனே ஹைஜாக் பண்ணுற மாதிரி காமிச்ச அந்த ஐடியா நல்லா இருந்துச்சுங்க. அண்ட் அதே மாதிரி அந்த ஸ்டேஷன் வந்து இவங்க கோட்டை மாற்றி வச்சுருப்பாங்க, அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இன்ட்ரோல் சீன் அண்ட் கிளைமேக்ஸ் சீன் இந்த படத்தோட பெரிய பாஸ்ட்னே சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் நிறைய முக்கியமான டாபிக்ஸ்லாம் பேசியிருப்பாங்க. அதாவது இந்த சொசைட்டிக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் பேசியிருப்பாங்க, அதுவுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, டைரக்ஷன் அண்ட் இந்த படத்தில் வச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த படத்தில் செட் ஆகாத விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரி, செகண்ட் ஹாஃப் சரி, கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாமா எனக்கு தோணுச்சு. குறிப்பாக செகண்ட் ஹாஃபை கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம். அப்போ ப்ரோ இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாமான்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக தேட்டர் போய் பார்க்கலாம்னு சொல்லுவேன். ஏன்னா சின்ன சின்ன ஃப்ளாஸ் இந்த படத்தில் இருந்தாலும் அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இந்த படம் இல்லை. ஒரு ஒன் டைம் தேட்டர் போய் பார்க்கலாங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஓகே, இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.